வணக்கம். என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இன்று வைகாசி 11, 1867 இதே வைகாசி 11 தான் திரு அருட்பிரகாச வள்ளலாரால் வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கப்பட்டது. அணைய அடுப்பு முதன்முதலாக ஏற்றப்பட்டது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதன்முதலாக அருளப்பட்டது. எனவேதான் இந்த வைகாசி 11 சத்திய தர்மசாலை விழாவாக கொண்டாடப்படுகின்றது. விதி பற்றியும் பாவ புண்ணியங்கள் பற்றியும் பிறவிகள் பற்றியும் ஆன்மா பற்றியும் நாம் பேசும் பல கருத்துக்களும் வள்ளற்பெருமான் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்லப்பட்டதே. இதனை கடவுளின் பொது வேதம் என்பார் வள்ளற்பெருமான். இந்த வேதம் எந்த ஜாதி மத சமயத்தையும் சார்ந்ததாக இருக்காது. மனிதராய் பிறந்த அனைவருக்குமான பொதுவான விடயத்தை மட்டும் கூறும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இது. எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலும் எல்லோரும் பின்பற்றும் வகையிலும் எல்லோருக்கும் பயனுண்டாகும் வகையிலும் மிக எளிமையாக இருக்கும். இந்த ஒன்றை உணர்ந்து படித்து பழகுபவர்கள் ஒழுக்கத்தில் சிறப்பார்கள். இதனை பழகி வெற்றி பெற்றவர்கள் மரணமில்லா பெரு வாழ்வையே பெறுவார்கள். எனவே இந்த நன்னாளில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நூலை வாங்கி படித்து வீட்டில் வழிபாட்டு அறையில் வைக்கலாம். பலரும் கூட்டாக சேர்ந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் படிக்கலாம். பல ஜீவகாருண்ய செயல்களை செய்து சிறப்பாக கொண்டாடலாம். இந்த நூலானது 10 ரூபாயிலிருந்தே விற்கப்படுகின்றது. எனவே இந்த நூலை இந்த திருநாளில் பலருக்கும் படிக்க வாங்கி கொடுக்கலாம். நாம் ஒழுக்கத்தை பெறுவதோடு மற்றவர்களையும் நல் ஒழுக்கத்தை பெற துணை செய்வது நமக்கு இரட்டிப்பு நன்மையை கொடுக்கின்றது. நாம் பெறும் எந்த ஒரு நன்மையையும் மற்றவர்களையும் பெற வழிவகுப்பது நமக்கு இரட்டிப்பு நன்மையை தரும். அதனால் நமக்கு தெரிந்த நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் நமது நன்மையை பல மடங்காக உயர்த்தும். நம் மூலம் ஒருவர் நல்ல விடயத்தை தெரிந்து கொண்டு அதனை பின்பற்றி பயன்பெறும் பொழுது அதற்கான நன்மை நம்மையும் சேரும். எனவே நல்ல விடயங்களை நம்மால் முடிந்த அளவு தற்பொழுது உள்ள காலகட்டத்திற்கு ஏற்ப வெளிப்படுத்த வேண்டும். நல்ல விடயங்களை புத்தகங்கள், நாளிதழ், சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, சினிமா போன்ற எல்லாவற்றின் வழியாகவும் வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்த துணை செய்வதும் நமக்கு பல மடங்கு நன்மையை உண்டாக்குகின்றது. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பது சிறப்புதான். அதைவிட சிறப்பு பலரையும் பசியாற்ற வைக்கும் முயற்சி. கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிப்பது சிறப்புதான். அதைவிட சிறப்பு பலரையும் கடைபிடிக்க வைக்கும் முயற்சி. அதனால் தான் வள்ளற்பெருமான் இப்பொழுது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷராய் இருந்தாலும் நீங்களும் ஒழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் கொஞ்ச தினத்திற்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மை அடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள் என்பார் வள்ளற்பெருமான். எனவே அவரவர்களுக்கு தெரிந்த நல்ல வழிகளில் நல்ல விடயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நல்ல செயலை இந்த நன்னாளில் தொடங்குவோம். அனைவருக்கும் சத்திய தர்மசாலை திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.